பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ லிங்கமா ஃபுல்லாக லிங்கம் இந்த ராமா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்கங்களை இங்கே வச்சுருக்காங்க. இந்த இதுக்குள்ளேயும் ஊருப்பட்டது வச்சுக்கிறாங்க. இந்த கோவில் வந்து அந்த அதில் இருக்குது எவ்வளோ லிங்கங்கள். இடம் வந்து இந்த வீட்டிலேருந்து 2 மைலுக்குள்ள ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது. பாறை அமைப்பு முள்ளு குத்தினது பார்த்து கோயில் தென்னை மரங்களோட வீடுகள் எல்லாம் இருக்கு. இங்கே வருவேன் இங்கே இந்த கல்லெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இல்லை இருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் இல்லை அடுத்த 2 வேதி பார்த்தில சும்மா யாரும் கொண்டு வந்து வச்ச மாதிரி கிடக்குன்னு அந்த கல்ல. மலை கோயிலுக்கு போய் கணிக்கிறோம். மலை கோயில் இங்கே கனா தூரம் இல்லைன்னா சனம் வரினா உண்டு. டூரிஸ்ட் ஸ்பாட் ஈஸ்வரபுரம் மாதிரி கிராமம். இப்போ இதுக்கு போய் கொண்டு 2015ஆம் ஆண்டு இந்த போட் போட்டிருக்கு. இதுக்குள்ளார போகிறது ஒரு அதிசயம். அதிசய கோயில் போய் பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்கு இந்த அதிசய கோயிலை. காட்டு வழி பாதைக்குள்ளால தான் போய் கொண்டிக்கிறது. ஏதாவது கார் கோயிலா நினைக்கிறேன். சரியா இப்போ வந்து நாங்கள் மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். அடிபடுவோம் வாங்குவோம். போய் இந்த மலை கோயிலை பார்த்துட்டு வருவோம். இங்கே செருப்பு இங்கே ஆளட்டுறது செருப்பு இங்கே பாருங்க எவ்வளோ சிவலிங்கம். அட கடவுளே இங்கெல்லாம் ஊருப்பட்ட சிவலிங்கங்க. ஆண்டு இடமெல்லாம் ஒரே சிவலிங்கமாக கிடக்கு. ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. இது ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று கிடக்கு இல்லையா? ஓகே இருக்கு. வரே இல்லையா? என்ன சொல்ற விளங்கே இல்லை. ஆமாம் காலெல்லாம் குத்துது. இங்கே பாருங்க இந்த மேலையில் நாங்கள் ஏறுறோம். போகிற வழியெல்லாம் சிவலிங்கம். இங்கே இதில் ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு குட்டி சிவலிங்கம். ஆறு இல்லை சிவலிங்கம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. இது சிவலிங்கம் இல்லை, இது டேங்க். சிவலிங்கம் மாதிரியே டேங்க் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த மலை கோயில். கும்பிடுங்கோ எவ்வளோ சிவலிங்கங்க. அப்படி ஒரு இடத்தை நான் கேள்விப்படவே இல்லை. இந்த வாரன் ஆறுலாம் இதெல்லாம் கொண்டு சொல்லுங்க. பாருங்க ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ சிவலிங்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படி அப்படி நான் கேள்விப்படுறதே இல்லையே அப்படி ஒரு இடத்தை. ஒவ்வொரு குடும்பம் கொண்டு வந்து சிவலிங்கம் வைக்கிறதா? அட அப்போ ஒவ்வொரு ஒரு ஃபேமிலி தாங்கள் விரும்பின மாதிரி பார்த்தா என்ன பாரு எவ்வளோ உண்டு. சிவானந்த லிங்கேஸ்வரர், நன்கொடை, சந்திரஹேசீஸ்வரர். என்ன லிங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கோ? அவையெல்லாம் அந்த லிங்கத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இல்லை இந்த எப்படி பாருங்க மயூரலிங்கேஸ்வர் விக்கினாருங்க பாரு. முயல் ஒன்று ஓடுது. முயலோடு பார்த்தீங்க நின்று ஓடுறார். இதில் என்னென்னா வந்து ஒவ்வொருத்தரும் இந்த லிங்கங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அவையில் பேரை போட்டிருக்கணும். அந்த என்னென்னு சொல்கிறது உபயம் அன்பளிப்பு நன்கொடை மாதிரி என்னது நேற்று செஞ்சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பாருங்க
பார்க்கடலாம் ஒரே லிங்கம். பார்த்தீங்களா இங்கே எவ்வளவு லிங்கமா வரோம். தொங்கல் மட்டும் போகுதான் இந்த ராமா. எப்படியும் ஒரு 1000க்கு மேற்பட்ட லிங்கங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட லிங்கங்களை இங்கே வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. உண்மை எனக்கு ஒரு அதிசயம் தான். அப்படின்னா ஒரு நாள் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்கட இலங்கையில் திருவோணமலையில் எப்படி இருக்காண்டு இந்த இதுக்குள்ளேயும் ஊறுப்பட்டது வச்சுக்கிறாங்க. இல்லைங்க உங்கள் காண்ற இடம் எல்லாம் இல்லைங்க இல்லை, நல்ல ஒரு நிசப்தமான ஒரு ஏரியா உண்டில் எப்படி லிங்கங்களை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மூல கோவில் வந்து அந்த அதில் இருக்கிறது தான் அந்த மூல கோவில். இவங்க இங்கே பாருங்க எவ்வளோ லிங்கங்கள். திருக்கோணேஸ்வரம், திருக்கோணமலை எல்லாம் வந்து சிவன் சம்மந்தப்பட்டவங்களுடைய இங்கே இந்த லிங்கமும் ஆட்டுங்க தோங்கல் மட்டும் போகுது. இந்த ராமம் இந்த நந்தியை சுற்றி இது இந்த அதில் எல்லாம் லிங்கங்கள். இதை பற்றி எப்படி நான் கேள்விப்படாமல் இருந்தேன்? இதை பற்றி ஒரு நாளும் கேள்விப்படவே இல்லையே. இத்தனை இந்த இடம் வந்து 10 வீட்டில் இருந்து 2 மைலுக்குள்ளே கிடக்கு. நேற்று நொங்கு குடிக்க வந்த இடத்துல அந்த அந்த ஆக்கள் சொல்லிச்சிடும் இப்படி மலை கோயிலுக்கிட்ட போனீங்கண்டா லிங்கங்கள் கணக்கு கிடக்குன்ட்டு. இந்த இதில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இங்கே இதில் பார்த்தீங்கண்டா இதுலேயும் ஒரு வித்தியாசமாக லிங்கங்கள்லாம் கட்டி கிடக்கு. இங்கேயோ மயில் கத்துற சத்தம் கேட்குது. இதுலேயே ஒரு சின்ன குளம் மாதிரி வெட்டி இருக்கிறாங்க. இதுலேயே வேலைப்பாடு நடக்குதுங்க. மலையிலையா? மலை கோயில். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் நோம்பல சமகதியில் மாற்றினாங்க. மலையில் வேறு இன்னும் சிவலிங்கம் இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வருவோம். தம்பி இதுக்கு மொத்தமாக எத்தனை சிவலிங்கம் இருக்குது? 450 மேலே. என்ன ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு விருப்பம்னா என்ன காசு கொடுத்து செய்கிறதோ? இப்போ நாங்களும் செய்கிறேன்னா யார் ஒரு ஆளுக்கு காசு கொடுக்கணுமா கோயில் நிர்வாகத்துக்கு? சுவாமி ஒரு ஆள் இருக்காரோ? சரியா. ரிவேரா? நீங்களா கோயில் பராமரிக்கிறது? நீங்களா பராமரிக்கிறது? அது அப்புறம் ஒவ்வொருத்தருங்க வந்து இது வழியாக சிவலிங்கம் வைக்கிறோம். செருப்பும் இல்லாம போறா நாங்க செருப்பு போடுறதுலதான் மேல போறது மேல அந்த பிள்ளையார் இருக்குல்ல பக்கத்தால சரியா அந்த முள்ளுக்கான காலை வச்சுட்டு அதான் நீ என்ன முள்ளுக்குள்ளால காலை வச்சு போற? எதால? ஓ அதில் படி மாதிரி கிடக்கு. என்னது இதால் ஏறி போடுது. அதில் பாதை மாதிரி கிடக்கு.
ஆக்கள் நடந்து போன பாதம் மலையில் ஏறுறோம். இப்போ நாங்கள் மலை கோயில் ஏறுறோம். யாருண்டு சொல்ல இல்லை. சிலதுகளுக்கு பேர் இல்லாமல் கிடக்கு. கட்டி முடிக்கலையோ? அப்படிங்கப்பா. அதுதான் இங்கே பிள்ளையாருக்கு போகிற வழியா? பெரிய மேலே தான் செருப்பு போடாமல் வந்து காலெல்லாம் குத்தி தள்ளுது. அப்படி அங்கே வருங்க, அதுலேயும் வச்சுக்கிறாங்க. மேலி பிள்ளையா அதில் முருகன் வேல் இருக்கு. என்ன முருகன் வேல் நீங்கள் பாருங்க, மலையில இருந்து வாங்க தெரியுதுல்ல. கொஞ்சம் பாருங்க, ஒத்தாண்டிக்கு முள் குத்தினது. இதில் ஏறுறது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் ஏறணும். அப்படி மலையில் ஏறுறது தியான கஷ்டம். பார்த்து இங்கே இதில் 2 லிங்கம் இருக்குது. இப்போ சாப்பிட்டு 2 பருப்போட நல்லபடியாக சமைக்கும். இப்போ ரோஸு பிள்ளையார் வரையில் இந்த எப்படியான இடத்துக்கு வேதி ரோஸு அவன் சிம்பிளாக கடை கண்டு ஏறிடுவான். இங்கே இங்கே வருங்க. இந்த மலையில் ஏறிட்டா இங்கே ஒரு இல்லைங்க. குவார மேலே ஒரு கோயில். டேங்கப்பா, உகந்தையில் இப்படி ஒரு மலை வந்து இருக்குன்னு இங்கே வருங்க. இதில் யாரும் பொங்கல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இடத்த பார்த்தில மலையில் ஏறி வந்து இங்கே பாருங்க சுத்தவர எப்படிடா ஓப்பா இந்த பெரிய பாறையில் இங்கே ஏன் சிவலிங்கம் பொங்கல் என்னது என்ன விளங்கல ஓ ஓ இதான் நேற்று கண்டுட்டு தான் நான் கேட்டேன். நான் நொங்கு குடி கேட்க இந்த கல்லை கண்டுட்டு என்ன இதில் ஒரு மலை ஏதாவது இருக்கும்னு கேட்டேன். அப்போ கேட்கத்தான் அவன் சொன்னான் வந்து இதில் ஒரு மலை கோயில் இருக்குது, ஆயிரக்கணக்கான சிவலிங்கம் கிடக்குண்டா. இந்த கல் இல்லாமல் ஒரு மாதிரியா நிற்குது. ஏன்னா அப்படி இந்த கல்லுகளை பேர் அந்த இடத்துல நிற்குது. இந்த என்னடா அப்படி கல் ஒரு வித்தியாசமாக கல் நிற்குது. இந்த அப்படி என்ன காற்றுக்கு கல் இறங்க நெஞ்சு வேறு அது சும்மா யாரும் கொண்டு வந்து வச்ச மாதிரி கிடக்குன்னு அந்த கல். இந்த
நான் நினைக்கிறேன் பழைய காலத்தில் பெரிய கட்டிடமாக இருந்திருக்கோம். அது கல்லுகளை பார்த்தா அப்படி தான் ஒன்றுக்கு மேலே அடுக்கி வச்ச மாதிரி கிடக்கு. ஆ இது இருக்குல்லையோ இதில் ஆக்கள் எல்லாம் நூல் எல்லாம் கட்டியிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் நூல் எல்லாம் கட்டியிருக்கு. மேலே இஞ்சாலே எல்லாம் நல்ல தென்னை மரங்களோட வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கே இந்த மலையில் இருக்கிற கோயில் ஏன்னா இந்த கல்லுன்ற அமைப்புகளை பார்க்கத்தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா கல்லுகள் எல்லாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. அதில் இருக்கிற கல்லுகளை பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச கல்லுகள் மாதிரி. இந்த உங்கள் இப்போ அடுத்த பூத்தாளம் இங்கே பாருங்க, இங்கே வருவே இங்கே இந்த கல்லெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இல்லை இருக்குது. இங்கே இதப்பா இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சேன் கீழே என்ன உடைஞ்சது. கருங்கல் தானே என்ன இதெல்லாம் இந்த மேலே இந்த கல் வெடிச்சு அப்படியே வாரதாங்க என்ன. அதில் ஒரு சிவலிங்கம் இருக்கு. என்னது இதுக்கு ஓகேயா? இதுக்குள்ளேயும் ஒரு ஆள் லிங்கம் வச்சிருக்கு. ஓ இங்கே வரும் இதுக்குள்ளே ஒரு லிங்கம். பேபி வா. அதான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இந்த லிங்கத்திட்ட வேண்டணும். சிதமாகட்டும். இல்லை அது ஒரு நேர்த்தி மாதிரி தானே இந்த கஷ்டப்பட்டு வேண்டுறது. இங்கே அதில் ஒரு குட்டி லிங்கம் ஒன்று இருக்கு. ஒரு குட்டி லிங்கம் ஒன்று இருக்கு. இதில் அடுத்த 2 லிங்கம். பேபி வேண்டே இல்லையே போய் கும்பிடு பேபி கும்பிடு போய் இல்லை நீங்கள் பாருங்க. இப்போ இதில் ஒரு மலையில் இருக்கு இன்னொரு சின்ன லிங்கம் ஒன்று இருக்கு. இங்கே பிருத்திநாதர், நன்கொடை, நல் முரளிதரன் ஆஸ்திரேலியா, நீல் ஷானா முரளிதரன் எல்லாம் ஆஸ்திரேலியங்கார் 2 பேர்கிட்ட. உமாபத்தி ஷானா நீல். இங்கே ஒன்று இருக்கு பார் மலை உச்சியில். எது போக முடியப்பா. இங்கே பாருங்க இதில் 3 இருக்குது. இங்கே எனக்கு இந்த பாறை என்ற அமைப்பு தான் விளங்கி இல்லை. இந்த யாரோ தூக்கி வச்ச மாதிரி நிற்குது அந்த பாறை. ஆனால் பாருங்க அந்த அசைஞ்சு அரைவாசி விழுகிற மாதிரி. இந்த கும்பிட்றா வேறு இருக்கா. இந்த பாறையின் அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பாறை அமைப்பு. இந்த சதுரம் இதில் மனோகர லிங்கேஸ்வர், நன்கொடை மனோகரன், நந்தினி குடும்பம், ஜீவானந்தீஸ்வரர் எவ்வளோ நான் நினைக்கிறேன் தங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி லிங்கத்துக்கும் பேரை வச்சுருக்கீங்கன்னா. அதுதான் என்னடா அப்படியெல்லாம் லிங்கத்துக்கு பேர் இருக்குன்னு யோசிச்சேன். அவையில் லெவல் தங்களோட குடும்ப பேரை லிங்கத்தோடு என்னாச்சு அப்படி ஒரு ஈஸ்வரர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ நான் லிங்கம் வைக்கிறேன்டா முகிந்தேஸ்வரர்னு தான் வைக்கணும். இல்லாட்டி ரோஷன் பேரில் வைக்கிறேன்டா ரோஷனீஸ்வரர்
ரோஷனீஸ்வரர் என்று வைக்கணும். தேவி இவங்களை எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க லிங்கத்துக்கு. ஒவ்வொருத்தங்களோட ஃபேமிலி நேமோட சேர்த்து வைக்கணும் வேணே. ஆவுடைய அப்பனர் நன்கொடை இளங்கீரன் குடும்பம் கனடா. எங்களுடைய ஆக்கள் ஏதாவது நன்கொடையாக செஞ்சால் கீழே தங்களோட பேரை போட மறக்க மாட்டான். இங்கே இதுதான் கரடு முருளான அது எல்லாம் உடைஞ்ச கூறான கல்லுகள் எல்லாம் கிடக்கு. இதில் ஒரு குட்டி ரங்குறது சரியான சேலஞ்சிங்க கிடக்கு. என்னடா இவன் இதில் நடக்கிறதுக்கு அழுகிறானேன்னு யோசிக்காதீங்க. நான் வந்து சாக்ஸ் ஷூ போட்டு எங்களோட பாதம் வந்து சாஃப்டாக இருக்குது. நாங்கள் இன்னும் சிறிலங்கண்ட பாட்டா மென்டாலிட்டிக்கு எங்களோட கால் மாறி இல்லை, சாஃப்டாக இருக்குது. அதுக்காக வெள்ளைக்காரன் மாதிரி ஈத்துறான்னு நினைக்காதீங்க. உண்மையில் இந்த எங்களோட கால் வந்து சரியாக பாதம் சரியான சாஃப்ட். ஆமா கடவுளே. சரியான கஷ்டம் கூட கிடாக்கு என்ன. எது செருப்பு கணக்கு தூரமே. லிங்கங்கள் எவ்வளோ லிங்கம் அப்படி வேறு. அதுமாதிரி தியானம் இடம் உண்டு. இங்கே வந்து தியானம் செய்கிறதுக்கு சூப்பர் இடம் உண்டு. இது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய லிங்கம். ரைட். இவ்வளோ லிங்கத்துக்குள்ளே இதுதான் வந்து பெரிய ஒரு லிங்கம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த லிங்கீஸ்வரர்களை தரிசித்து இந்த மலை கோயில் ஃபுல்லாக அந்த மலையில் இருக்கிறோம். மலை ஃபுல்லாக அந்த லிங்கங்கள்லாம் கிடக்கு. எல்லாம் பார்த்து முடிஞ்சது. நேற்றெல்லாம் பொங்கல் எல்லாம் பொங்கினதான். நேற்று வர கிடைக்கல. இன்றைக்கு நல்ல இடம். நாங்கள் இன்றைக்கி 2 மணிக்கு ஊருக்கு போகிறோம். அதில் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. மேலே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் உண்டு. இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்படையில் பார்த்தது இன்றைக்கி நல்ல சந்தோஷம். இன்றைக்கி 2 அதிசயமான இது திருவண்ணாமலையில் பார்த்தாங்க. ஒன்று வெந்நீர் ஊற்று, 2வது இந்த லிங்க மலை, லிங்கங்கள் நிரம்பிய மலை. பார்க்குற இடம் எல்லாம் லிங்கத்தான். இப்போ தான் காலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு கல்லெல்லாம் குத்தி. ஓகே, ஏறுங்க ஏறுங்க.